வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் வாயிலாக மாணவர்களுடன் இன்று கலந்துரையாடினார். இந்த உரையாடலின் போது சிறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் தங்களது தொழில் முனைவோர் பயணத்தை தொடங்குமாறு மாணவர்களை ஊக்குவித்தார். நிஜ உலக அமைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளவும், பாடப்புத்தகங்களுக்கு அப்பால் நடைமுறை வெளிப்பாட்டை பெறவும் தொழில் வல்லுநர்களை அணுகுமாறு அவர் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். ஒழுக்கம் மற்றும் ஊக்கம் இரண்டும் அவசியம் என்பதை அடிக்கோடிட்டு காட்டிய பிரதமர், ஒழுக்கமில்லா உத்வேகம் பயனற்றது என்று கூறினார். 1 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு கட்டாய பயோமெட்ரிக் பதிவுகளை புதுப்பிப்பதற்கான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 மாதங்களில் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் 83,000 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் 7 முதல் 15 வயதுடைய பள்ளி குழந்தைகளுக்கு ஆதார் விவரங்களை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இவ்வாண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு தகுதி மதிப்பெண் குறைக்கப்பட்ட பிறகு விண்ணப்பித்த மாணவர்களின் வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் திரு அமன் சர்மா செய்திக்குறிப்பு ஒன்றின் வாயிலாக தெரிவித்துள்ளார். மேலும் பதிவேற்ற வேண்டிய ஆட்சேபனைகள், சான்றிதழ்கள் ஏதேனும் இருந்தால் இன்று மாலை 5 மணிக்கு முன்பாக குறைகள் இணைப்பின் கீழ் டேஷ்போர்டில் உள்நுழைந்து சமர்ப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இன்று மாலை நடைபெறும் டி பிரிவு ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவும் கனடாவும் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.